அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் விசாரணையின் போது அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் வழக்குல ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி, பெரிய இஷ்யூவா மாறுறதுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட பேரம் பேசினாங்க. இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க, நாங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசினாங்க திமுக தரப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா யாரு பேசினாங்க அப்படிங்கிறது தெரியாமலே இருந்தது. இப்போ தெரிய வந்திருக்குங்க. அந்த பகுதியோடைய திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளரா இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அப்படிங்கிற நபர் தான் பேசியிருக்காரு. என்னத்துக்காக பேசியிருக்காரு அப்படின்னா, இவங்க குடும்பமே ஒரு பெரிய திமுக பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம். இவங்களுடைய மனைவி, இந்த சேங்கை மாறனுடைய மனைவி வசந்தி, அவங்க திமுகவுல ஒன்றிய செயலாளரா இருக்காங்க. கணவர் திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளரா இருக்காரு, மனைவி ஒன்றிய செயலாளரா இருக்காங்க. இது போக அவங்க ஏதோ நகராட்சியோட தலைவரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். குடும்பமே ரொம்ப ஒரு தீவிர திமுக பற்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த முறை எப்படியாவது தலைமையிட்ட பேசி நாம எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறத வாங்கி நாமளும் எம்எல்ஏவா ஆகி பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட என்னென்ன திட்டம்லாம் போட்டு செய்வாங்கல்ல. இந்த முறை எம்எல்ஏ சீட் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதுக்கு காய் நகர்த்துவாங்கல்ல, அத மாதிரி பல காய்களை ரொம்ப நாளா குடும்பமே சேர்ந்து, நீங்களே பாத்துங்களா, ஒன்றிய செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவர் இருக்கும், அதை வச்சு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த அஜித்குமார் இந்த மரணம் அப்படிங்கிறது, இந்த கொடூர மரணம் அப்படிங்கிறது நடக்குதா? சோ இந்த விஷயம் பெருசாச்சு அப்படின்னா, இந்த விஷயம் தலைமைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு அப்படின்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்க பகுதியில தான் நடந்திருக்கு, நீங்க இந்த ஊர் தான், உங்க இடத்துல நடந்திருக்கு, இதை பேசி முடிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா எப்பொழுதுமே ஒரு தலைமை கேட்பாங்க தான், ஏதாவது ஒரு பிரச்சனை ரைஸ் ஆகி அந்த ஊர்ல வந்துருச்சு அப்படின்னா, யாருப்பா கட்சிக்காரன், இதை பேசி முடிக்க மாட்டியா, இதுக்கு கூட உனக்கு திறமை கிடையாதா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க, திட்டுவாங்க. இது கட்சியில நடக்கும். சோ அப்படி நம்மளை திட்டாங்க, நம்ம குடும்பத்தை திமுக தலைமை திட்டிடுச்சு அப்படின்னா 26ல நமக்கு சீட்டு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சோ எப்படியாவது நம்ம இந்த விஷயத்த பேசி இங்கேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேங்கை மாறனும் அவரு கூட, இப்ப சேங்கை மாறன் இவ்வளவு பெரிய திமுக பின்புலம் இருக்கு அப்படின்னா கூட 2 அல்லக்கைகள் சுத்துள்ள. சோ அந்த அல்லக்கைகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய மடப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த சமூக நலக்கூடம்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோ அங்க வச்சு இந்த அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட இந்த பேரம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. பட் அவங்க நினைச்சதை தாண்டி இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா போனதுனால இப்போ சேங்கை மாறனும் அவங்களுடைய குடும்பமும் என்னடா அது, நாம நினைக்க வெளியிலேயே இந்த விஷயம் போக கூடாதுன்னு நினைச்சோம், இந்த அளவுக்கு பெருசா போயிடுச்சு, நாளைக்கு நம்மளையும் கூப்பிட்டு விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். அதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரா நிக்கிறதுக்கு சீட்டு தருவாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஆனா இப்பவும் அந்த வேலை அப்படிங்கிறத ரொம்ப ஆக்டிவா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க Facebook பேஜ் எல்லாம் நம்ம போய் பாக்குறப்போ டெய்லி டிஎம்கே ஐடி இங்க வேலை பாக்குறத விட இவங்க நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நாங்க இங்க போய் இந்த குடும்பத்துல இத்தனை உறுப்பினர்கள் சேர்த்தோம், இங்க போய் இந்த நபர் இவ்வளவு உறுப்பினரை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பாக்குறப்போ இவங்க இன்னும் அந்த ஆர்வத்தோட தான் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அந்த வேட்பாளர் சீட்டு அப்படிங்கறத நமக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்களாம். சோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க வாய்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, திருபுவனம் காவல் நிலையம் இருக்குல்ல, அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, இன்ஸ்பெக்டர் கீழே 4-5 எஸ்ஐ இருப்பாங்க, அதுக்கு கீழே 4-5 போலீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை கேட்கும், பயப்படும். ஆனா அந்த திருபுவனம் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு, அதை சேங்கை மாறன் அதை செய்ய வேணாம், நான் சொல்றதை செய்ய அப்படின்னு சொன்னா சேங்கை மாறன் சொல்றதுதான் அந்த காவல் நிலையமே கேட்குமா? அப்பனா இந்த சேங்கை மாறனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அங்க எவ்வளவு வாய்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வழக்குல கூட தொடர்பு இருக்கலாம், ஏன்னா இந்த வழக்குல இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இல்ல. சோ அதுல கூட இந்த சேங்கை மாறனுக்கு ஏதாவது தொடர்பு அப்படிங்கிறது இருக்கலாம். பட் இது வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூ பெருசாயிடக்கூடாது, உதயநிதிக்கோ இல்ல அவருடைய அப்பா எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கோ அந்த அளவுக்கு போயிடக்கூடாது, போயிட்டா நமக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில ஆரம்பத்திலேயே இதை பூசி முழுக பார்த்திருக்காங்க. இந்த இனிமே இந்த விஷயம் ஒண்ணுன்னா வெளியில வர இந்த சேங்கை மாறனும் அவருடைய மனைவி வசந்தி சேங்கை மாறனும் கூட விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இப்போ சிபிஐ கையில இந்த வழக்கு அப்படிங்கிறது போயிருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிபிஐ அப்படின்னா நமக்கு பெரிய நம்பிக்கையே இருக்காது. பட் இந்த சிபிஐ விசாரணையில என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இதுல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா யாரு இருக்காங்க அப்படின்னா மோஹித் குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்காங்க. இவங்களை பத்தி நம்ம கேட்கிறப்போ, இது சம்பந்தமா இவங்க இதை பத்தி ஏதாவது ஆர்டிகல் இருக்கா அப்படின்னு தேடி படிக்கிறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, இத மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த கவர்மெண்ட் சைடு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா
அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் வந்து எடுத்து விசாரிக்கிறதுல இந்த மோஹித் குமார் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷலானவங்க. அத மாதிரி கேஸ் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ரொம்ப போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து இங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய அழுத்தம் இருக்கும், நிறைய பிரச்சனை வரும்ல. சோ அத மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த மோஹித் குமார் வந்து ஆல்ரெடி ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த கேஸ்ல இந்த மோஹித் குமார் அவர்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. சோ இப்ப சிபிஐ வந்து 2-3 நாளா என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த கோயிலை சுத்தி அங்கங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு எஸ்ஐ வந்து திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிட்டார்ல. அந்த எஸ்ஐ யாரு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படிங்கிற விசாரணை போகுது. அந்த கோசாலையில அடிச்சு கொண்டாங்கல்ல அந்த இடத்த போயிட்டு விசாரணை அப்படிங்கறத நடத்திருக்காங்க. இதை தாண்டி இதை பார்த்தவங்க நிறைய பேர், ஐவிட்னஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. பாதிக்கப்பட்டவங்க அஜித்குமார் கூட பாதிக்கப்பட்ட நவீன்குமார், அவங்களுடைய ஃப்ரெண்டு அருண்குமார், வினோத், நவீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல. சோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே, சக்தீஸ்வரன், இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த விசாரணை அப்படிங்கறத இப்போதைக்கு சிபிஐ நடத்திட்டு இருக்காங்க. பிஎன்எஸ், பாரத் நியாயக் சாங்கிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐபிசியோட புதிய வெர்ஷன் இருக்குல்ல. சோ அதுல செக்ஷன் 103 படி பதிஞ்சிருக்காங்க. அதாவது இதை வந்து லாக்அப் டெத் அப்படின்னு அவங்க பதிவே இல்லை. அதாவது எஃப்ஐஆர் வந்து சிபிஐ தரப்புல இருந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கொலை வழக்கா தான் இதை பதிவே செஞ்சிருக்காங்க. சோ என்ன எஃப்ஐஆரா பதிவு பண்ணிட்டு எதை வச்சு அதை விசாரணை அப்படிங்கறது தொடங்கியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அதை வாங்கியிருக்காங்க. இது போக மாவட்ட நீதிபதி அவர்கள், அவங்க தான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முக்கியம். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்தது மாவட்ட நீதிபதி அவர்கள் தான். ஜான் சுந்தர்லால் சுரேஷ், மதுரை மாவட்ட நீதிபதி அவர்கள். சோ அவங்க கொண்டு வந்தாங்கல்ல. சோ அதை எல்லாத்தையுமே வாங்கி இவங்க அதை வச்சு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கறத போட்டுட்டு செக்ஷன் 103 கொலை குற்றம் அப்படின்னு போட்டுட்டு தான் இந்த விசாரணை அப்படிங்கறதே தொடங்கியிருக்காங்க. சோ இதுல அந்த கைது செய்யப்பட்ட 5 காவலர்கள், இது போக ராமச்சந்திரன் அப்படிங்கிற டிரைவர் வந்து கைது செய்யப்படல. அவர் வந்து டிரைவர் தான்ப்பா, அவர் இதுல எதுவும் பண்ணல அப்படின்னு வெளியில இருந்தாரு. சோ அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது போகும். அடுத்த கட்டமா இந்த வழக்குல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இருக்காங்கல்ல, சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த சண்முக சுந்தரத்தை கைது பண்ணல. நீ ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு இந்த அரசும் இன்னும் கைது பண்ணல, யாரும் கேள்வி கேட்கல. சோ அவரை சிபிஐ வந்து கூடிய சீக்கிரம் கைது பண்ணி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்த கட்டமா கடைசியா உச்சி புள்ளி, உண்மையாலுமே சொல்றாங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பியை விட நிகிதாவுக்கு வந்து பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆதாரபூர்வமா பல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸுமே பதியப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் நிகிதா வந்து ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி திமுகவுடைய கண்ணுக்குட்டி மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. மெடிக்கல் லீவ் போட்டு எங்க இருக்காங்கன்னே தெரியல. பட் இந்த விஷயத்தை தொடங்கி வச்சதுங்கிறது அந்த புண்ணிய வந்தான். அவங்க தொடங்கி வச்சதுதான் இப்போ ஒரு உயிர் போய் இவ்வளவு மோசமா வந்து நின்று இருக்கு. பட் அவங்கள இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும் கண்டுக்க கூட இல்ல. பட் சிபிஐ கண்டுக்காம இருப்பாங்களா? இவங்க நகை காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல, மற்ற வழக்கெல்லாம் சிபிஐ எடுத்து விசாரிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க எங்கெங்க ஏமாத்திருக்காங்க, எங்கெங்க போயிருக்காங்க அப்படின்னு எடுத்து விசாரிக்கிறது சிபிஐயோட வேலை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான் அதை எடுத்து விசாரிக்கணும். அதுக்கு இந்த திமுக அரசு உத்தரவு போடுமா, இல்ல நிகிதாவுக்கும் திமுக அரசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த காலங்கள்ல நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம். பட் சிபிஐ இந்த நகை காணா போச்சுன்னு சொன்னலமா, உண்மையாலும் நீ நகை வச்சிருந்தியா அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. உண்மையாலும் நீ ஸ்கேன் சென்டருக்கு போனியா, உண்மையாலும் நகை வச்சிருந்தியா, இல்ல உனக்கும் அஜித்குமாருக்கும் ஏதாவது பகையா, இல்ல யாராவது இங்க வர சொல்லி திட்டமிட்டு அஜித்குமார் கையில கார் சாவியை கொடுக்க சொல்லி இத மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தினாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குல்ல. சோ அதெல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த நிகிதா மேடம் வந்து எங்க போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ தெரியல. பட் விசாரணை அப்படிங்கிறப்ப இங்க வந்துதான் ஆகணும். இல்ல அப்படின்னா உடனடியா கைது செய்யப்படுவாங்க. சோ இப்போதைக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதுல ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா, சிபிஐ ஏதாவது புதுசான விஷயங்களை வெளியில கொண்டு வராங்க அப்படின்னா அதையும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த கேஸை வந்து நம்ம விட்டு போறது கிடையாது. என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு விஷயங்களை எடுத்து வெளியில பேசிட்டு இருக்கேன். நன்றி.